என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. கொடுக்கிற வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளே மறந்துட்டா அது புண்ணியத்தில் வரும் அப்படிங்கிறது உண்டு. அப்படி நிறைய விஷயங்களை எல்லாமே நமக்கு அந்த நிமிடத்தில் தோன்றதை செய்து கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அந்த நிமிஷத்தில் ஒன்று தோணும். அது என்ன தோணுது, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. அன்புங்கிறத விட ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுல மேஷத்துக்கு நிகர் மேஷந்தான். அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே சில அற்புதங்கள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அதுவும் நிச்சயமாக நடக்குங்க, நீங்கள் நம்பலாம். சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது உண்மை. இதுக்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் போடுறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. இதில் 10 விஷயத்தில் 5 விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக சரியான காலகட்டம் இருக்குது, தசாபுத்தி அடிப்படையில்னா 10ம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நிச்சயமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிஸ் பண்ணாமல், இவ்வளோ நாள் நம்ம தடுமாற்றத்தில் சில விஷயங்களில் இருந்திருப்போம், ஒரு குழப்பத்தில் இருந்திருப்போம், வருத்தத்தில் இருந்திருப்போம். இதெல்லாம் மீண்டு ரொம்ப ரொம்ப லேசாக மனசை வச்சுங்க. ஒன்றும் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது, யாரும் நம்மளை நம்மளோட சந்தோஷத்தை குறைச்சிட முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மேஷத்திற்கு இருக்கணும். அதுதான் முதல் முக்கியமே. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா எல்லாம் சொல்லுவாங்கள்ல, யானை இழைச்சதுன்னா எறும்பும் உள்ளே போகணுவாங்க இல்லையா? அது மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யானை, நம்ம சிங்கம், நம்ம இழைக்கக்கூடாது. அப்படியே ஒரு மனநிலையில் நமக்கு தொய்வு இருந்தால் கூட உடனே இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம நிமிர்ந்துடணும். விட்டால் வேறு நம்ம கதையை நம்மளை வச்சு பல பேர் கதையை மாற்றிட்டு போயிடுவான். இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களில் பார்த்துருப்பீங்க, பெற்றோர்களை அந்த ஸ்கூல் பெல்லை அடித்த உடனே ஸ்டூடெண்ட்டை அழைச்சி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அதுமாரி பெற்றோர்களை கேம்பஸ்க்குள்ளே அலோடு பண்ண மாட்டாங்க, கேம்பஸ் வெளியிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே கூட்டம் சேர்ந்தால் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நீ எப்படி பேசுகிற, நான் அப்படி படிக்கிறேன், உன் பிள்ளை எப்படி படிக்கிறான், அவங்க என்ன வாங்குறாங்க, நீங்கள் என்ன பணம் வாங்குறீங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது நிறைய இடங்களில் இது மாதிரி ஏன் கூட்டம் சேராமல் பார்த்துப்பாங்க அப்படின்னா சில ரகசியங்கள் மாறிடும். நம்ம ஏதாவது அழகாக ஒரு திட்டம் போட்டிருந்தா கூட அந்த திட்டங்கள்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிங்க. எக்காரணம் கொண்டு யாருடைய ஒரு விஷயத்துக்கும் உங்கள் காதுக்கு, அதாவது உங்கள் காதுக்கு கொண்டு போகாமல் மனசில் பட்டால் டக்குன்னு முடிக்கணும். இதான் ஏப்ரல் 13க்குள்ளே நீங்கள் முதல்ல விஷயம். இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எதிர்பாராத பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பண நெருக்கடியில் இருக்கீங்களா, அந்த பண நெருக்கடியை எப்படி சூழ்நிலையின் மூலமாக கொண்டு வரலாங்கிற பிளானே நீங்கள் போட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கே அந்த பிளான் தெரிஞ்சிடும். இந்த ரூட்டில் போனால் அந்த பணம் கிடச்சிரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓம் பூர்பவ சுபகா தக்ஸ்தவிதூர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோனக பிரஜோதகா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. கார்த்தால ஒரு 54 தடவை, சாயரிச்ச ஒரு 54 தடவை சொல்லுங்கள். சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, மனசில் தைரியம் ஏற்படும், மனசில் ஒரு அதாவது உடம்புல ஒரு தேஜஸ் ஏற்படும், முகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படும். அப்போ நமக்கு தன்னம்பிக்கை வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்பாராத பண வரவுகள், நீங்கள் என்ன ஸ்கெட்ச் போட்டு பணத்தை நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கெட்சில் அந்த பணம் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு இவனை என்ன பண்ணலாம், வெட்டி விடலாமா, இல்லை இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும், இது ஒரு தொந்தரவாக இருக்க
அப்படின்னு மேஷராசிக்காரவங்க ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அந்த பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக சாதுரியமாக நடக்கப் போகுது. அதனால் எதுக்காக பயந்து இருந்தீங்கனாலோ இவன் ஏதாவது செஞ்சுருவானோன்னு நினச்சிருந்தாலும் ஒன்றும் நடக்காது. சுவாமி உங்களை பார்த்துப்பார். அந்த சுப்பிரமணிய சுவாமி அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை நான் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்கோ, நல்ல பலன் கிடைக்கும். அதேமாரி வேலை சம்பந்தப்பட்ட வேலை உயர்வு, பதவி உயர்வு, வேலை மாற்றம், அந்த தகவல்கள் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. ஒரு நாடை விட்டு நாடு மாறிட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கலாம், வீடு விட்டு வீடு மாற வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது நடக்கும், பிடிக்கலைன்னா அது நடக்காது. ஆகா என்னப்பா இது நம்ம மாறிடுவோம் போல இருக்கே அப்படின்னு வருத்தமாக இருந்தீங்கன்னா அப்படி நடக்காது. விருப்பமாக இருந்தால் அந்த வேலை மாற்றங்கள் நடக்கும். மன உறுதி கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மன உறுதி அதிகரிக்கும். அதுமாரி குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒத்துமை மேலோங்கும். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்த இஷ்யூலாம், சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டைம் மேஷராசிக்கு. சில நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தைரியமாக வேறு யார்கிட்டையும் உதவி கேட்காதீங்க. நட்புக்கிட்ட கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நட்புக்கிட்ட உதவி கேளுங்க. கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சில நேரங்களில் நம்ம உதவி கேட்டு தான் அதை நடத்தணும். அதை நடத்தாமலாம் போயிடக்கூடாது. கேட்குறதுக்கு இப்போ இந்த இடத்துல சங்கோச்சப்படக்கூடாது. அதேமாதிரி கடன் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இந்த கடனை எப்படி குறைக்கலாம், என்ன வியூகம் பண்ணலாம், எங்கேருந்து எந்த கடனை வாங்கி அடைச்சிட்டு இந்த கடனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கடனை அடைச்சி இன்னொரு கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் ஆரம்பமாகும். இந்த நாள் கொண்டு ஏப்ரல் 13க்குள்ளே ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை, தொழில் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்கள், மனை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த முயற்சிகள் ஆரம்பமாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கவலையே படாதீங்க, டோன்ட் வரி. ஆரோக்கிய ஸ்தானம் உங்களுக்கு சகல யோகத்தையும் கொடுக்கும். தேவையில்லாத மருத்துவ பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வராது. ரொம்ப நாள் ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ ஆரம்பிங்க, நிறைவேறும். ஆக இந்த 10 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல பிரம்மாண்டத்தை கொடுக்க போகுது. அதனால் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க கால பைரவர்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு கூட முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஏப்ரல் 13க்குள்ளே இது நடந்தே தீரும். இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய
வெளி வட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.